சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலைந்து இப்ப விஜய் மாநாடு வரலும் அரசியல் களத்துல பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்று வருது. இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக சதா நாடார் அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்ப தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசப்பட்டு வருது இந்த ஆணவ படுகொலை விவகாரம் தான். இந்த சுஜித் கவின் அவர்கள் இருவேறு பிரிவினரா இல்லாம இருவேறு ஐடியாலஜிக்கல் வைஸும் இருக்காங்க. இதுல சுஜித் நீங்க ஒரு குற்றவாளியா பாக்குறீங்களா இல்ல அவர் ஒரு பாதிக்கப்பட்டவரா பாக்குறீங்களா? இல்ல, சுஜித் அவர்கள் பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய அளவுல தவறு செஞ்சிருக்காரு. அவர் கடுமையான தண்டனை கிடைக்கணும். இந்த ஆணவ படுகொலைன்னு மட்டும் சொல்லாம இந்த தனிப்பட்ட ஒரு ஃபேமிலி இப்ப என்னன்னா திருநெல்வேலி தூத்துக்குடினாவே உங்களுக்கு அதிகப்படியான சாதிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? படுகொலை நடக்குது, கூலி சாதி ரீதியான மோதல் உருவாகுது. அப்படிப்பட்ட அந்த வன்முறையான ஒரு சில இடங்கள் இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில். ஏரல் பகுதியா இருக்கட்டும், அந்த அவரு வாழ்ந்த பகுதி, சுஜித் வாழ்ற பகுதியா, கவின் வாழ்ந்த பகுதியா இருக்கட்டும், இந்த காதல் திருமணமாவே ஒரு அதர் காஸ்டோட திருமணம் பண்ணும் பொழுது பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அப்படி இருக்கும்போது கவின் அவர்கள் கொஞ்சம் சுதாரிச்சு ஒரு பாதுகாப்பான முறையில இருந்திருக்கலாம். இந்த சுஜித் இதுக்கு முன்னாடி அவங்க வான் பண்ணியிருக்கிறா, அப்படி அவங்க அப்பா அம்மாவும் வான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கும் பொழுது அவங்க வான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொலை நடக்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா கவின் சைட்ல இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒருத்தர் இழந்துட்டு அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இந்த சுஜித் நீங்க சொன்ன மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு சொன்னோம்னா அவங்க ஃபேமிலி இல்ல சார், இந்த கவின் இஷ்யூன்னு பார்க்காம இப்ப இருவேறு சமூகத்தினர் ஒரு பையனும் ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. இப்ப காதலிச்சாங்கன்னா பையன் தான் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றது தவறா இல்லையா? ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம், இந்த ஒரு பகுதிக்கு போற அந்த பகுதியில ஆபத்து அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கான பாதுகாப்பு சூழல்ல தான் நம்ம போவோம். இல்ல, அந்த ஆபத்தை சரிப்படுத்துறது கவர்மெண்டோட வேலை இல்ல. மக்களும் சரி பண்ண என்னாரா ஒருத்த வெட்டுவான் கொல்லுவான் அப்படின்னு கவர்மெண்ட் பாத்துட்டே இருக்குமா? இந்த காவல்துறை பாத்துட்டே இருக்குமா? அந்த சூழலே தப்பு. ஏன்னா ஒருத்தர் திருட வர்றானா வரலையாங்கிறது எப்படிங்க மக்களுக்கு தெரியும்? அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு திருடாம ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி போறானா அவன் மேல சந்தேகப்பட்டு அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுவாங்களா? கிடையாது. நான் என்னங்கன்னா ஒரு திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க பாதுகாப்பாங்க, ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க பாதுகாக்க முடியும்? நாம காவல்துறையில முன்னெச்சரிக்கையா கவினை போய் என்ன பண்ணிருக்கணும்? அந்த காவல்துறை அதிகாரியை சந்திச்சு இப்படி நான் ஒரு காவல்துறை அதிகாரியோட பொண்ணை நான் லவ் பண்றேன், காதலிக்கிறேன், அதனால அவங்க கொலை மிரட்டல் வருவாங்க. ஒரு போலீஸே கவினை மிரட்டினதா ஒரு தகவல் அவங்களுக்கு அல்ல. நான் என்ன கேக்குறேன், அதுக்கு மேலதிகாரி யாருமே இல்லையா? மேலதிகாரி இருப்பாங்கல்ல. அவங்க இப்போ அவரு ஒரு எஸ்ஐனா எஸ்ஐக்கு மேல இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் மேல டிஎஸ்பிக்கு மேல அதுக்கு மேல ஏசியில இருந்து கமிஷனர் இருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஆணவ படுகொலை பண்ற அளவுக்கு இவங்க அவ்வளவு பெரிய இது இல்ல. ஒரு போலீஸ்கோட பையனா இருக்காங்க, ரெண்டு பேருமே போலீஸ். அதனால போலீஸோட பையன் எப்படி நம்மள கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாரோ அப்படின்னு இவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? நான் கொலை பண்ற அளவுக்கு என்னப்பா இப்ப போலீஸ் அதிகாரி சொல்லித்தான் சுஜித் வெட்டினானா? இல்ல, போலீஸ் அதிகாரி சொல்லி வெட்டல, அப்புறம் அவருக்கு அந்த ஜாதி உணர்வு அதிகமா இருந்ததுனால வெட்டினான்னு சொல்லி. நான் என்ன பொறுத்த அளவுக்கு சுஜித்தை பொறுத்த உணர்வுனால யாருமே வெட்ட மாட்டாங்க. அது ஜாதி வெறியா இருந்தா தான் வெட்டுவாங்க. நான் ஜாதி உணர்வாளர். நான் போய் ஒருத்தர் போய் வெட்டவும் மாட்டேன். நானே ஒரு ஜாதி உணர்வு ஜாதி வெறி எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? ஏங்க, ஜாதி உணர்வுங்கிறது பாத்தீங்கன்னா என் சமுதாயம், என்னோட வாழ்வியல் பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை, நாங்க வாழ்வதற்கே கொங்கு மண்டலத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இல்ல, நாங்க ஒரு உண்மை மரம் ஏறிட்டு ஒரு சாமானிய மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் ஓட்டு அரசியல்ல ஓட்டு போடும் மக்களாவே வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓட்டு வாங்குற அரசியல்வாதியா நாங்க மாறல, அதிகாரத்துக்கு போங்கிறதுக்காக நான் நாடார்னு வச்சுக்கிறேன். அதுக்கான போராட்டங்கள், அது சாதி உணர்வு. என் சமுதாயம் உன்ன பின்னடைவா இருக்கு, முதல்ல என் சமுதாயத்தை நான் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது உணர்வு. அதே நான் என் சமுதாயத்தை ஆட்களை, நீ அந்த பெண்ணையும் பார்க்க கூடாது, நீ என்ன முறைக்க கூடாது, நீ ஒரு இப்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த எனக்கு ஈக்குவலா உட்கார கூடாதுங்கிறத சாதி வெறி. இப்போ உங்க சமுதாயத்துல இருக்கிற ஒரு பெண்ணை வேற ஒரு சமுதாயத்துல இல்ல மோஸ்ட் பேக்வர்ட் இல்ல தலித்துன்னு சொல்லப்படுறாங்க அந்த ஒரு பையன் காதலிச்சானா நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா மாட்டீங்களா? நான் அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்னங்கன்னா கொங்கு பகுதியில் அப்படி கிடையாது. நடந்திருக்கு, நடக்கல இல்லன்னு சொல்லல. அது ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு சில இடத்துல எங்க ஊர் பகுதிகளிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பொடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவ ஒரு கவுண்டர் சமுதாயத்தை பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காங்க, நாடார் பெண்ணை திருமணம் செஞ்சிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ண அந்த ஃபேமிலி பாத்துக்கிறாங்க. அதுக்கு காவல்துறை இருக்கு. அவங்க மேஜரா இருந்தாங்கன்னா காவல்துறை நாடி போறாங்க. காவல்துறையில மேஜர்னா ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க உங்களுக்கு அவங்க சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போறாங்க. ஆனா ஆணவ படுகொலை அதிகப்படியா நடக்கிறது இல்லை. ஒரு 100 திருமணம் அப்படி நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சில இடத்துல இந்த உடுமலை படுகொலை போன்ற ஏதோ ஒரு இடத்துல அப்படி நடக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் தென் மாவட்டங்கள்ல நீ அதர் காஸ்ட் ஆல்ரெடி
சாதிய முதல்ல இருந்துட்டே தான் இருக்கும். தேவருக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கு பிரச்சனை இருக்கும், நாடாருக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும் எப்பவுமே. அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடங்கள்ல போகும்போது கூட நம்ம பாக்குறோம்ல, ஒரு எல்லா திரைப்படங்களும் எத்தனையோ இந்த சாதி உணர்வு எப்படி அவனுக்கு சாதி வெறியா மாறுதுன்னு நினைக்கிறீங்க? அதைத்தான் சொல்றேன். அவங்க இப்ப வாழ்ற சூழல், இப்ப நட்பு வட்டாரம் அதிகமா சாதி உணர்வு இருக்கிறதுனால சாதி வெறி வந்து அப்படி கிடையாது. சாதி அதைத்தான் சொல்றேனே, எல்லாரும் வந்து இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் மாரி செல்வராஜ் இவங்க எல்லாம் போன்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. நீ வெட்டினா நானும் வெட்டுவேன், நீ பண்ணா எதுவும் பண்ணுவேன், நான் என்னை ஒடுக்கப்படுறோம், நாங்க நசுக்கப்படுறோம்னு சொல்லி அவங்க படம் எடுக்கிறாங்க. இன்னொரு சமுதாயத்தை வந்து வில்லனா காட்டக்கூடாதுல்ல. நான் என்னங்கிறேன்னா, நீ என்ன கோவப்படுற மாதிரி நீ தூண்டி நீ ஒரு படம் எடுக்கிற, அந்த படம் எடுக்கும் போது நான் வந்து என் சமுதாயத்தை நீ வந்து கீழ்த்தரமா நினைக்கிற, உன்னை அடிமைப்படுத்துறோன்னு என் மேல போய் குற்றச்சாட்டு வைக்கிற, அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். இல்ல அடிமைப்படுத்துறீங்க, நாங்க கீழே இருக்கோம், நீங்க மேல ஆதிக்கம் செலுத்துறீங்கன்னு தான் அவங்க குற்றச்சாட்டு இருக்காங்க. யாருக்கு அவங்க வர வேண்டாம்னு சொன்னா, ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஏன் வர வேண்டாம்னு சொன்னாங்க? உன்னை யாரு உன்னை சவிசமா உட்காரலன்னு சொன்னாங்க? உன்னை யாரு வந்து சரியான வழி நடத்துன்னு சொன்னாங்க? உன்னை யாரு கீழே உட்கார சொன்னாங்க? உன்னை யாரு கை கட்டி நிக்க சொன்னாங்க? யாரும் சொல்லல. எந்த காலகட்டம் வருஷமா நூற்றாண்டு காலமா அப்படிதான் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த காலகட்டம் நடந்துச்சுங்க, இல்லைன்னு யாரு சொன்னா? நான் அந்த காலகட்டத்துல அப்படி இல்ல, இருந்ததுதான் இருந்துட்டுதான் இருக்கு. இப்போ ஒரு சில இடத்த கிராமங்கள்ல வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, இது வந்து எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுனால நாங்க இப்படித்தான் வருவோம், இந்த கோயில்ல எங்களோட உரிமை இதுதான், நான் மேல மடிக்கிறவனா தான் நான் இருப்பேன். அந்த ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் கேளுங்க. நான் இந்த கோயில்ல எங்களோட மேல மடிக்கிறது என்னோட உரிமை. இந்த கோயில்ல வந்து நான் அந்த மண்ணை கோயில்ல மத்தவங்க வராதது கூட எங்க உரிமை அல்ல, அனுமதிக்க மாட்டேன்னு யாருமே சொல்லல. அனுமதிக்க மாட்டேன். தலித் வந்து இன்னும் கூட கோயிலுக்குள்ள போக சார், நான் என்ன கேக்குறேன்னா, அதுக்கு இங்க அரசாங்கம் இதுக்கு அனுமதிக்கு மறுக்கப்படல. அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. இப்போ ஒரு கோயிலுக்கு என்ன விடல அப்படின்னு நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனா நான் இருந்திருந்தா, என்ன விடல அப்படின்னா, நான் எனக்கு சார்ந்த சமுதாய சங்கங்கள் எத்தனையோ இருக்கே, நாங்க போய் முறையிடுவேன். கலெக்டரேட் இருக்கு, பத்திரிகையாளர் இருக்காங்களே, நான் போராட்டம் பண்ணுவேன், இந்த மக்களுக்காக நான் கூட நிற்பேன். அப்படி இருக்கும்போது நான் உள்ள போறதுக்கு யார் அனுமதி, யார் சொல்ல முடியும்? இப்போ அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகள் கூட அந்த ஆதிக்கமா இருக்கிற சாதிக்கு தான் உதவுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்படி கிடையாதுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இப்பெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் இந்த ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்ப தீர்க்கப்பட்டுட்டு தான் வருது. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கிறதுக்கு சாதி உணர்வால இல்ல, சாதி வெறியால தென் மாவட்டங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதை ஏத்துக்கிறோம். ஆனால் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அது கிடையாது. அந்த மாதிரி செல்வராஜ்ல இப்ப நடந்திருக்கிற மாதிரி அடுத்த படங்கள் வரப்போதே. இந்த சாதி உணர்வு வந்து நிறைய சாதி உணர்வாளர்கள் பக்கத்துல இருக்கிறதுனால தான் ஓகே நம்ம பொண்ணை வந்து வேற ஒரு சமூகத்துல கட்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்து சாதி வெறியா மாறுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ சுஜித் சாதி வெறியால வெட்டினார் அப்படியே வச்சுப்போம், சரிங்களா? அவர் ஏன் சாதி வெறியா மாறுறாரு? ஒரு நிமிஷம். கவினும் அந்த பொண்ணுமே அவன் தங்கச்சியும் நேத்து இன்னைக்கு தான் பழகிட்டு இருக்காங்களா? 8 வருஷம் 9 வருஷமா அவரு வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனை முறை அவர் சந்திச்சு வான் பண்ணிருப்பா? அப்படி லவ் பண்றது இப்பதான் அந்த டீடைல். இதற்கு முன்பாடியும் பல தடவை கூப்பிட்டு வான் பண்ணிருக்காப்படி, இது மாதிரி பண்ணக்கூடாது, எனக்கு எங்க ஃபேமிலிக்கு ஒத்து வராது, எங்க அப்பா அம்மா போலீஸ் அப்படின்னு சொல்லிருக்கா. இப்போ ஒண்ணுமில்லாத ஒரு பெட்டிஷனே ஒரு பெண் வீட்டார் போய் கொடுக்குறாங்க அப்படின்னா போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஏப்பா இப்படி எல்லாம் போகாத வராத, தெரிஞ்ச போலீஸா இருந்தா பண்ணாத, உன்னை ரிமாண்ட் பண்ணி போடுவோம்னு மிரட்டுற காலம் தான் இந்த காலம். அப்படி இருக்கும்போது தன்னோட மகள் மாற்று சமுதாயத்துல என்ன உற்றார் உணர்வுகள்லாம் வந்து என் தவறா நினைப்பாங்க, என் சொந்த முதல்ல என் கூட இருக்க மாட்டாங்க, நினைப்பாங்கன்னு ஏன் சிந்தனை வருதுன்னு கேக்குறேன். வருங்க, ஏன் வராது? என் சொந்த பந்தம் வராது இல்ல, என் சொந்த பந்தம் எனக்கு வராது இல்ல, என் நிகழ்ச்சிக்கு வராது இல்ல, என்ன திருமணத்துக்கோ என்ன சொந்த பந்தத்துக்கோ என்ன ஒரு கடை இருந்தா எதுனா என் சொந்த பந்தம் கூடவே நிக்காது இல்ல. பல பெற்றோர்கள் ஆதரிக்காததுக்கு இதான் சார் அவமானமா இல்லையா? அவமானமாகாதா? அவமானமா இருக்காதா? இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணி தன்னோட பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் வைக்கிற, எப்படி வளர்த்துற, எப்படி இருக்கு படிக்க வைக்கணுங்கிற பெண்ணுக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாதா, அவங்க அம்மாவுக்கு தெரியாதா? மேஜர் ஒரு பசங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உரிமை இல்லையா? அது ஏங்க, அது எல்லாமே ஒரு அளவு தாங்க. அந்த கால சூழலுக்கு நான் வந்து லவ் மேரேஜ நான் தப்பு சொல்லல, புரியுதுங்களா? எந்த சமுதாயத்தை வேணா, யாரு கூட வேணா, எப்ப வேணா, யாருக்கு வேணா திரும்ப லவ் வரத்தான் செய்யும், காதல் வரத்தான் செய்யும், அது தவறு சொல்லல. ஆனால் இந்த பெத்தவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். அந்த பெண் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டுல சொல்லும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்றதோ
அக்செப்ட் பண்றது அவங்க அப்பா அம்மாட்ட தான் இருக்கு. ஒருவேளை அக்செப்ட் பண்ணல என்ன சார் பண்ணலாம்? சரி, நான் என்ன கேக்குறேன், இது உங்க அதாவது பெற்றோர்களுக்கு விருப்பம் இருந்தா கூட சொந்தக்காரங்க எங்க கோச்சிப்பாங்களோ, நம்ம வீட்டுல நல்லது கெட்டது எங்க வராம போய் அது மட்டும் இல்லைங்க, அப்பாவோட எத்தனையோ கேஸ பாத்துருப்பாங்க, எத்தனையோ வழக்குகளை பாத்துருப்பாங்க. தன்னோட லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு போனவன் அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் கழுத்தை நெரிச்சு கொண்ட கேஸ் எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல. நடந்திருக்கு. நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் சார். நான் என்னங்கிறேன்னா, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, எத்தனையோ வழக்குகளை சந்திக்கிறாங்க. என் பையனை கூட்டு என் பொண்ணை கூட்டு போனா சார் இப்படி வந்து கூட்டு போனா போனமா கொண்டு வந்து போடுறான் நீ வழக்கு. அவங்க எத்தனையோ வழக்குகளை எழுதியிருப்பாங்க. அப்படி தன்னோட பொண்ணுக்கு நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு சார்? நீங்க சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. இல்லப்பா இல்ல சார், சார் போன மாசம் நடந்து நான் காட்டுறேன், ஆதாரத்தை காட்டுறேன். அரேஞ்ச் மேரேஜ்ல நல்ல பெற்றோர்கள் பிளான் பண்ணி பண்ணப்புறம் கூட வரதட்சணை கொடுமைன்னு பொண்ணு சூசைட் பண்ணி சார். எல்லாத்துலயும் தான் பிரச்சனை இருக்குது. அதாவது காதல் திருமணத்துல ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச பையன், இவன் நம்மள நல்லா பார்த்துப்பானதா ஒரு பெண்ணும் ஒரு பையனும் முடிவு எடுக்கிறாங்க. அதுல ஏன் பெற்றோர்கள் குறிக்கிறாங்க? அதாவது குறிக்கிறாங்கன்னா அவங்க ஓகே நல்ல டெசிஷன் எடுக்கிறாங்க. நல்லவனா கெட்டவனா அந்த பெற்றோருக்கு எப்படி தெரியும்? பெண்ணோ பையனோ பழகுறாங்க இல்லையா, பழகுறது என்ன முதல்ல இருந்து பழகுறது பெற்றோருக்கு தெரியுமா? இல்ல சார், அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். தெரியாதனாலதான் பிரச்சனை ஆகுது. இப்ப வந்து சுஜித் எப்பேற்பட்டவன் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அந்த கவினுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்ல இவன் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? கிடையாது. தன்னோட சூழல், அவனோட நட்பு வட்டாரம் எப்படி இருக்குதோ அது போலதான் இருக்கு. அவன் இவங்க அப்பா அம்மாவை இப்ப அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணதே தவறுதான், ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க பெத்ததை தவிர அந்த பொண்ணை பெத்ததை தவிர என்ன தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பையன் அருவாளோட போட்டோ போட்டுட்டு இருக்கான், ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவங்களுக்கு வந்து கண்டிச்சு வளர்க்க மாட்டாங்க. தன்னோட பொண்ணே வந்து நான் மேஜரு நான் முடிவு எடுக்கிறதா சொல்லும் போது அந்த பையன் சொல்ற பேச்சு அவங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டிருப்பானா? பொண்ணு மேஜர் முடிவு எடுக்கிறது அவங்க உரிமை, அது உரிமை. அதைத்தான் சொல்றேன். பெண்ணே வந்து தன்னோட அப்பா சொல்றதையும் அம்மா சொல்றதையும் கேட்காத சூழல் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க ரொம்ப குழப்பீங்க. பையன் வந்து அருவாளை எடுக்கிறதும் பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் ஒண்ணா சார்? சொல்லல, ஆனா சொல்ற பேச்ச கேட்காத நான் சொல்றேன். உங்ககிட்ட இல்ல சொல்ற பேச்ச அவனே ஒரு மெச்சூர்டானவன், அவன் அருவாளை வச்சு பண்றானா? ஏப்பா ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு வகுப்புல நல்லா படிக்கிறவனுக்கு திட்டுழுகாது, புரியுதுங்களா? நல்லா படிக்க மாட்டான் பாருங்க, எதுக்குமே ஆக மாட்டான் பாரு, எந்த படிப்பு சம்மதமே இல்லாதவன தண்ணி தெளிச்சுடுவாங்க பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு இவனை சொல்லினா திட்டினோம்னா இவன் படிப்பான் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த வாத்தியார்கள் ஆசிரியர்கள் திட்டுவார்கள். அதுபோல அவனை தண்ணி தெளிச்சே விட்டுருக்கலாம். இவன் என்னைக்கும் சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். இந்த சுஜித்துங்கிறவன் எனக்கு பிறக்க வேலை அப்படின்னு அப்பா அம்மா கூட அவனை பெத்ததுக்கு வருத்தப்பட்டு கூட இருந்திருக்கலாமே. அப்படி இந்த சூழல்ல அவன் நட்பு வட்டாரம் அப்படி இருக்கு. அவங்க கூட இருந்தவங்க எல்லாமே அவங்க கம்யூனிட்டி சார்ந்து அவங்க வந்து ஜாதி வெறியர்களா இருந்திருக்கலாம். அந்த சரி அடுத்த அந்த ஏஜ் 22 23 போது அப்படி இந்த ரீல்ஸ் மோகத்தினாலேயோ இந்த மாரி செல்வராஜ் இவங்க எல்லாம் போய் படங்கள்ல வந்து நான் வெட்டுவோம் குத்துவோன்னு அவன் படம் எடுக்கும் போதே தன்னோட சமுதாயத்தை வில்லனா இவனுக்கு காட்டுறானுங்களேன்னு சொல்லி கூட அவனுங்களுக்கு ஒரு கோபம் வந்து இவனுல வெட்டினாத்தான் திருந்துவானுங்கன்னு கூட அவன் முடிவெடுத்திருந்திருக்கலாம். ஆனா இத வந்து நியாயப்படுத்தல, இந்த கொலையை எக்காலத்திலும் நியாயப்படுத்தல. என்னங்க இங்க பாருங்க, சாதி வெறி தப்புங்க. அது ஒரே ஒரு சாதி வெறி தவறு, சாதி உணர்வாளர்கள் தவறா சொல்லாங்க. இல்ல ஒரே நிமிஷம். இப்போ என்னுடைய பொண்ணோ பையனோ வந்து இன்னொரு ஜாதிக்கார பொண்ணையோ பையனோ காதலிக்கிறாங்க. இப்போ அத எனக்கு பிடிச்சிருந்தா கூட சொந்தக்காரங்க எங்க நம்மள தவறா நினைப்பாங்கன்னா நம்ம வீட்டு நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வால பெற்றோர்களே அதை எதிர்க்கிறாங்க. அதுவே சாதி உணர்வால தானே எதிர்க்கிறாங்க. இப்ப அவங்க பசங்களுக்கு கூட கல்யாணம் பண்றது எந்த அப்பா அம்மா வந்து உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா இருந்தா நானே என் பையன் வந்து வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்யறான் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து எந்த பொண்ணு என்ன காஸ்ட் என்ன மாதிரி சூழல வளர்ந்து காதல் திருமணம் கேட்பேங்க. நான் கேட்கதான் செய்யல. உங்க மனைவி வந்து மாற்று சமூகம் நீங்களே சொல்லிருக்கீங்களே சார். மாற்று சமூகம் தான் என் சமூகம், என்னோட மாற்று சமூகம் மட்டும் இல்ல, அதர் காஸ்ட். புரியுதுங்களா? அவங்க வந்து சாதியே இல்லாத ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான், புரியுதுங்களா? அதர் காஸ்ட் அவங்க. இருந்தாலும் கூட நான் இருந்துட்டேன் என் பையன் வேற ஒரு திருமணம் பண்ண போறான் அப்படின்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன எப்படி இருக்கு என்னங்கிறத ஆராய்ஞ்சு பேசத்தான் செய்வோம். ஏன்னா என் பையனோட வாழ்க்கையும் பார்க்கணும், எனக்கு ஒரு பொண்ணு இருந்துன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பார்க்கணும், புரியுதுங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல, சப்போஸ் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பண்ணி அந்த பையன் நல்லா இல்லைன்னா சரியில்லை, அந்த பையனோட கேரக்டர் சரியில்லைன்னு நான் சொல்லத்தான் செய்வேன். இங்க பாரு சரியில்லைமா, கேரக்டர் சரியில்லை சொல்லலாம் சார். கேரக்டர் நல்லா இருக்கிற கவி நல்லவன் நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்களா? நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன் சார். ஆனா ஒரு 1.5 லட்சம் இப்போ எல்லா அரேஞ்ச் மேரேஜும் நல்ல கேரக்டர் சொல்லுங்க.
நல்ல கேரக்டர் எல்லாம் விசாரிச்சுதான் கொடுக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணு கூட ஒரு 9 வருஷம் பழகி இருக்கு, கெட்டவனா இருந்தா பழகி இருக்கும். அப்படி பழகணும் இருக்கு. எங்க 10 வருஷமா லவ் பண்ணவங்க 3 மாசம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணவே கொலை பண்ண சைக்கோஸ் எல்லாம் இருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வரதட்சணை கொடுமை, நான் மறுபடியும் அதான் சொல்றேன். வரதட்சணை கொடுமையில தற்கொலை நடந்திருக்கும். ஆனா அந்த சொல்லிடுறேன், அந்த ரித்தன்யா கேஸ்ல பையன் வந்து ரொம்ப கொடூரமா அவங்களை ட்ரீட் பண்ணதுனாலதான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதத்தான் நான் என்ன சொல்றேன்னா, எந்த பையனும் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது இல்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த பையன் கவின் நல்லவனாவே இருந்திருந்தால் அந்த பொண்ணு திருமணத்துக்கு அப்பாவிட்ட சொல்லணும்னு சொல்லும் பொழுது எதுக்கு 6 மாசம் டைம் கேட்கணும்? நீங்க சொன்ன மாதிரி வெல் செட்டில்டு, நல்லா படிச்சிருக்கான், ஐடி கம்பெனில இருக்கான், குடும்பமே நல்ல வசதியான குடும்பம், இது எது தடுக்குதுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. அப்போ இவனுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கறதுக்கு எது தடுத்துச்சு சார்? அவனுக்கு 1000 விஷயம் இருக்கும் சார், கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம், பண்ணிருக்க கூடாது. அவன் 1000 விஷயத்தை அப்படி சொல்லல. ஆனா நீ உன்னால வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாதவ, முடிவெடுக்க முடியல. ஒரு 6 மாசம் டைம் கேக்குறேன். ஒரு சுஜித் அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு போற அளவுக்கு அவன் எவ்வளவு காலம் பிடிச்சிருக்கான், புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு எடுத்துட்டு போறேன்னு எடுத்து கையை எடுத்து வெட்டிட்டு வர போறது கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடி பார்த்து இங்க பாரு என் தங்கச்சி முன்னாடி சுத்துற வேலை வேண்டாம், நடக்கிறதே வேற அப்படின்னு இவன் மிரட்டி இருக்கலாம். சொல்லிடுறேன், இவன் கூட இருந்தவங்க எல்லாரும் மிரட்டி இருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி கவின் இதை அனுபவிச்சிருக்கலாம். அப்போ அந்த பையன் இது வந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கொலை செய்யப்பட சூழல் இருக்குது, என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுனாலயோ இல்ல போலீஸ் அதிகாரி அப்படிங்கறதுனாலயோ இந்த பையன் சுதாரிச்சு காவல்துறை நாடி எனக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணையை கூட்டு வந்து நான் திருமணத்துக்கு நான் தயார்னு சொல்லி இருந்திருக்கலாம். சார் நம்ம கவின் சுஜித்தை விட்டுருவோம், 2 மனுஷங்களா பாப்போம். இப்ப என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னா பெற்றவர்களை அவங்க ஓகே சொல்லணுமா கூடாது? எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி, எல்லாத்துக்கும் நல்ல பையனா இருக்கிறான். இப்ப சொல்லுங்க சார், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை காதலிக்கலாம், பையன் வேற்று சமூகத்தை சேர்ந்தவன், சரிங்களா? இந்த பொண்ணு வந்து எனக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பெற்றோர்கள் அவர்கள் ஓகே சொல்லணுமா? அந்த பையன் நல்லவனா இருக்கும், நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த பையன் நல்லவன் தான். இப்ப அந்த பெற்றவங்க ஓகே சொல்லணுமா கூடாது? அந்த கால சூழல் பார்க்கணும், அந்த சிச்சுவேஷன் எந்த மாதிரி சூழல்ல அந்த பெற்றோர்களுக்கு சாதி உணர்வு இருக்கு அப்படின்னு, சாதி உணர்வாளரே இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த பையன் நல்லபடியா பார்த்து பண்ணான்னு பாக்கணும், அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும். இந்த எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கிறவங்களோட சம்மதத்தோட பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் ஒரே காரணம் சாதியை சொல்றாங்க. இப்ப யார் சாதியை சொல்றாங்கிறது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட குடும்ப சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப எங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா, எங்க சொந்த பந்தத்தோட ஒரு 100 குடும்பம் இருக்குதுன்னா அங்காளி வங்காளி மாமா மச்சானும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? நான் ஒரு கம்யூனிட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வேற கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க அப்பா அம்மா பெருந்தன்மையா அவங்க சாதி உணர்வாளர் தான், குடும்பத்தோட தான் வாழ்ந்துருக்காங்க. பெருந்தன்மையா அவனுக்கு பிடிச்சது அவன் கல்யாணம் பண்ணிட்டான். யாரு வந்து கேட்டாலும் அதான் சொல்றாங்க, புரியுதுங்களா? அவன் பிடிச்சிச்சு, அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க அப்பா ஆனா என்னைய சேர்த்துக்கிட்டாங்க, எங்க அப்பா அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. சொல்றது கேளுங்க, தென் மாவட்டங்கள் சூழல் அப்படி இல்லையே. அந்த சூழலை மாத்துறது, அந்த சூழலை தானே மாத்தணும். அப்படின்னா எல்லா விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. இல்ல நான் தான் சொல்றேன், அது உணர்வுக்கும் ஜாதி வெறிக்கும் வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். இதே வந்து நான் சதா நாளான்னு சரியான விஷயம் உங்க பெற்றோர்கள் பண்ணலாம். அதாவது பையன் பண்ணாலும் அது அவனோட விருப்பம், இது சரியான பண்ணிருக்கான்னு அவங்க சேர்த்துக்கணும். அவங்க என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டு செயலி அரசியல்வாதி கொஞ்சம் அப்படி அவங்களும் யோசிச்சாங்க. இல்லைன்னு சொல்ல அரசியல்ல இருக்கிறான், பிரச்சனைகளுக்கு போறான், போராட்டம் பண்றான், அதை பண்ண பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்களான்னு அவங்க யோசிக்கிறாங்க, யோசிச்சாங்க, புரியுதுங்களா? நான் அவங்களுக்கு புரிய வச்சு நான் திருமணம் பண்ணேன், புரியுதுங்களா? அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி நான் திருமணம் பண்ணேன். ஆனா இது வந்து நல்ல தென் மாவட்டங்கள் இது நடக்குமான சாத்தியமான யோசிக்கணும். கவின் படுகொலை செய்யப்பட்டது வந்து அவர் வந்து சென்னையில வேலை செஞ்சாலுமே பிறந்து வளர்ந்ததெல்லாம் அவரோட ஊர் ஏரல் பகுதியில, அவரோட திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில வாழ்றாருன்னா அதுக்கு அப்புறம் 8 வருஷத்துல எத்தனை கொலைகள், ஆணவ படுகொலை நடந்திருக்கலாம். கூலிப்படையை வச்சு மர்டர்ஸ் நிறைய நடந்திருக்கு. கோர்ட் வாசல்ல வெட்டி இருக்கிறாங்க. அந்த அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதியினருக்கும் மற்றொரு சமுதாயத்துக்கும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் போது இப்ப இல்ல, அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. வெங்கடேஷ் பண்ணையார் இருந்த காலத்துல இருந்து இந்த நாடார் கம்யூனிட்டிக்கும் தேவர் கம்யூனிட்டிக்கும் சமுதாயத்துக்கும் அது சூழல் அப்படி இருக்கும்போது நம்ம தாங்க அலாட்டா இருந்துக்கணும். நான் கார்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன்னா நான் தான் ஆப்போசிட் வர்ற வண்டியில பார்த்து பத்திரமா போய்க்கணும். அவன் எப்படி வேணா வருவான், ஆனா நான் தான் என்னோட பாதுகாப்புக்காக நான் தான் பத்திரமா போய்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது நீ பாதுகாப்பா இல்லாம விட்டுட்டு
இப்ப செத்ததுக்கு அப்புறம் என் தலைவர் வருவாரு, திருமாவளவன் வருவாரு, எல்லாரும் வருவாரு, அவருக்கு அஞ்சலி செலுத்தி தான் வர முடியும். உயிர் பாதுகாப்பு யாரு பாத்துக்கணும்? நல்ல பையனா இருந்தா அவன் பேக்ரவுண்ட் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா சாதி மாற்று சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, பெற்றோர்கள் ஒத்துக்கணும். அதான் நீங்க சொல்றீங்க. பெற்றோர்கள் அதான் சொல்றேன். இல்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நல்லா வெல் செட்டில்ட் ஆகி நல்லா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த சூழல் ஜாதிய பிரச்சனைகள் உருவாகாம தன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா பெற்றோர்களோட சம்மதத்தோட பண்ணா எந்த தப்பும் இல்லை. இல்ல பெற்றோர்கள் சம்மதம், அதான் பெற்றோர்கள் சம்மதிக்கிற மாதிரி தான் உங்ககிட்ட கேக்குறேன். அதான் சொல்றேன். பெற்றோர்கள் சம்மதிச்சா வேற யாருங்க சம்மதிக்கணும்? ஏங்க இவங்களே ஒரு முடிவு எடுக்கலாங்க. காவல்துறை நாடி போய் நீங்க பாருங்க, நாங்களும் மேஜர், என் பொண்ணு அந்த ஒய்ஃபு மேரேஜ் பண்ற பொண்ணும் மேஜரு, எங்க அப்பா அம்மாவோட விருப்பம் இல்லைன்னா அழகா எழுதி கொடுத்துட்டு, ஆமா உங்க அப்பா அம்மா உங்களோட வர விருப்பம் இல்லையா பொண்ணுக்கு, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாங்க. புரியுதுங்களா? போலீஸ் அதிகாரியே தலையிட முடியாது, வேற அப்பா அம்மா தலையிட முடியாது, வேற எந்த ஜாதி சங்கம் தலையிட முடியாது. ஆனால் அவங்களோட சூழல் எப்படி, இவங்க கொலை பண்ண கூட போவாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம இருக்கக்கூடாது. நீ திருமணம் பண்ணி எங்கேயோ போய் இருந்துக்கும், இவங்களுக்கும் எந்த பிரச்சனை. எங்க அப்பா அம்மா என்னம்பாங்க, என் பிள்ளைய நான் எங்கேயோ போய் தான் இருந்துக்கணும். இல்லைன்னா இங்க வந்தா வெட்டுவாங்கன்னு அவங்க சூழல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? பையன் கூட பிறந்தவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அசிங்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். அவனே என்ன பேசிட்டு இருந்திருப்பா சுஜித்? சொல்லிடுறேன், வேற ஒருத்தர் பஞ்சாயத்து கூட பண்ணிட்டு இருந்திருக்கலாம். மத்த ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட இங்க பாரு வேற பொண்ணை வேற பையனை பார்த்துட்டு தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது பாத்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண இப்ப என்ன பண்ணுவான்? உன் தங்கச்சி போய் பாடுறா, வேற ஒருத்த கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு அசிங்கமா இருந்துக்கலாம், அவமானமா இருக்கலாம். இது வந்து ரொம்ப அவங்கள கீழ்த்தரமா பேசுற மாதிரி. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கீழ்த்தரமால யாரையும் இப்போ சொல்றேங்க, நாம எந்த சமுதாயத்தையும் நாம தாழ்த்தி பேசக்கூடாது, தாழ்த்தும் பேசல. நாம வந்து ஆணவ படுகொலையை நாங்க வந்து இது சொல்லல. மாற்று சமூகத்துல திருமணம் செய்தாலும் உங்களுக்கு சம்மதம் தான், பெற்றோர்கள் ஓகே சொன்னா சம்மதம் தான். பெற்றோர்கள் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஓகே, வேற ஒண்ணும் கிடையாது. பெற்றோர்கள் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நாம் ஜாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு நாம் போய் அவங்களோட வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக உணர்வாளர் ஜாதி சங்கம் வந்து அதை தடுக்காது. எதுக்கே தடுக்குது? ஏங்க தேவையில்லாம ஒரு வழக்கு வாங்கிட்டு இருக்குமா ஜாதி சங்கம்? ஜாதி சங்கம் தன்னோட வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் தன்னோட வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கும் எந்த இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் போகாம இருக்கிறதுக்காகத்தான். ராணுவ படை எந்நேரம் வந்து எல்லைகளை நிக்கிறதும், பேங்க் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி ஒரு கண்ணோட நிக்கிறாங்கன்னா வர்றவங்கள சுட்டு எறிஞ்சிட்டு இவங்க சுடுறதுக்காக தான் கண்ணு வச்சிருக்கான், பாதுகாப்புக்கு தானே கண்ணு வச்சிருக்கான். எவனா சுட்டா திருப்பி சுடுறதுக்கு தான் வச்சிருக்கான். அது மாதிரி நம்ம ஜாதி சங்கங்கள் வந்து தன்னோட சாதிக்கு எந்த பிரச்சனை, என்னோட நாடார் கம்யூனிட்டிக்கு மட்டும் நான் சொல்லல, எல்லா சாதிக்கும் திருவாவூர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக இருக்கார், திருவள்ளுவன் இருக்காரு, அவங்க சமுதாயத்தை சார்ந்து எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேஷன் பிரச்சனைக்கு போனோம்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறைக்கு போற எத்தனையோ ஜாதி சங்கம் வருது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒண்ணு இருக்கு, பிசிஆர் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதை கூட தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. பிசிஆர் வழக்க தவறாகவும் பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர், எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து தவறா பயன்படுத்திக்கிறாங்க. அரசியல் கட்சிகள்ல கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு தயாராக அந்த பிசிஆர் வழக்க வச்சு அப்படி இருக்கிற சூழலும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிசிஆர் வழக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காவல் நிலையங்களும் ஒரு புகார் கொடுத்துட்டா அது எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் விசாரணையே பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு. அதுக்குன்னு எல்லாருமே வந்து பிசிஆர் வழக்கு எதுவுமே பேசலின்னா கூட பேசுறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி போய் காவல் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்க? உடனே எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரணையே நடத்தணும். அந்த வழக்குக்கு ஜாமீன் கிடையாது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 65 வயசான பாட்டி, அவங்க மாட்டு சமுதாயம் தான், அவங்க மேல ஒரு பிசிஆர் வழக்கு போட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு லேடி. அது என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்க கிடையாது, யாருக்கும் ஒரு அனாதை. நான் தான் போய் ஜெயில போய் பார்த்துட்டு, அம்மா அப்பா வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு வக்கீல் வைக்கிறவங்கம்மா, நான் பார்த்து உங்களை வெளியே எடுத்து வர்றேங்கம்மான்னு சொல்லிட்டு வரோம். ஆனா அந்த அம்மா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அந்த அம்மால உதைக்க முடியாது, அடிக்க முடியாது, கெட்ட வார்த்தைகள் பேசுறதுக்கு அவங்களுக்கு காது கேட்காது. ஆனா அவங்களுக்கு வந்து பிசிஆர் வழக்கு போட்டாங்க. ஒரு கட்சி சார்ந்து வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு பிசிஆர் வழக்கு போடுறாங்க. நீங்க என்ன எந்த இடத்துல கொண்டு நிறுத்துவீங்க? யாருக்கு பேசுவீங்க நீங்க? அதாவது நீங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எப்ப பாரு நீங்க வந்து என்ன பத்திரிகையாளரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன பண்றீங்க? அவங்க வந்து பாவப்பட்ட ஜென்மமா நீங்க பாக்குறீங்க. அவங்களால பாதிக்கப்பட்ட சமுதாயம் இருக்கு. ஒரு கேஸ் 2 கேஸ் மட்டும் நம்ம அதை பார்க்க கூடாது இல்லையா? நான் எடுத்த லிஸ்டே போட்டுருவேங்க நானு. அந்த அவங்களுக்கு இருக்கிற சலுகைகள் மாற்று சமுதாயம் நீங்க சொல்ற சொல்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. இல்ல சார், அதிகாரிகள் இருக்காங்களோ, எம்பிசி இருக்காங்களோ கிடையாது. இல்ல சார், நாடார் கம்யூனிட்டிக்கே நீங்க ஒரு சாதி உணர்வு வச்சு ஒரு சங்கம், ஒரு கட்சி நடத்துற மாதிரி அவங்க கீழே இருக்கிறவங்க, அவங்க அதிகாரத்துக்கு வர்றவங்க கூட நிறைய இருக்கு. இன்னைக்கு சாதி வெறி பிடிச்சிருக்கிற யாருன்னு சொல்ல முடியும் தெரியுங்களா? நீங்க சொல்ற பட்டியலின சமுதாயத்தை தான் நீங்க சாதி வெறியில இருக்கிறவங்க தான் அதிகமா. எல்லா ஜாதியிலும் இருக்காங்க.
நீ சீரியஸா எல்லா ஜாதியிலும் இத இருக்கு. பத்தியே பேசுவான். நம்மள பார்த்தா பிடிக்காது, துண்டை போட்டு போறத பார்த்தா பிடிக்காது, நம்ம ஏதாவது ஒரு சாதி சங்க கட்சியை வச்சு நம்ம கொடியை போட்டு போனா அவங்களுக்கு பிடிக்காது. சார், எல்லா ஜாதியிலும் ஜாதி வெறியர்கள் இருக்காங்க. ஆனா நாங்க உங்களை சாதிய அமைப்புகள்லாம் பார்க்கும்போது அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு சால்வை போட்டுக்கிட்டு வரவேற்கிறோம். ஆனா எங்களை பார்த்தா மட்டும் ஏதோ வில்லத்தனமா பார்த்துட்டே இருப்பான். அப்படி உணர்வுகளை சினிமாலையும் எல்லாத்துலயும் காமிச்சு தூண்டி விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அந்த இளைஞர் மத்தியில. ஆனா அண்ணன் தம்பியா தான் நாங்க பழகிறோம். அவங்கள பெருசாவே நம்ம பெருசா பிரச்சனைகள் உண்டான ஆட்கள் நாங்க நினைக்கிறது கிடையாது. ஆனா நம்மள வில்லத்தனமாவே பாக்குறது. இந்த சாதி அமைப்புகள் வச்சிருக்கிறவங்களையும் ஜாதி கட்சிகள் வச்சிருக்கிறவங்களையும் இந்த பிசி எம்பிசி இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு 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 கேவலமான முறையிலேயே பாக்குறதாவே அது வாடிக்கை வச்சிருக்காங்க. ஜாதி வெறி அதிகமா யாருக்கு இருக்குது அப்படின்னா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் கிடையாதுங்க. இப்ப சார் எல்லா பட்டியலத்துக்கு மட்டும்தான் ஜாதி வெறியோ ஜாதி உணர்வோ ஏதோ ஒண்ணு இருக்கா? அந்த சமூகத்துக்கு யாருக்குமே இல்லையா? அந்த வெறிய ஊட்டினதுதான் இந்த மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் போன்ற படங்களை இயக்கி அந்த இன்னொரு சாதியினரை ஆதிக்க சாதியினர் ஒருத்தரை காமிச்சு அந்த சாதியினராலதான் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சமமா இருங்க சார் அவங்களும் சொல்றாங்க. எங்களை சமமா ட்ரீட் பண்ணுங்க. இதே சென்னையில யார்கிட்ட பக்கத்து வீட்டுக்கார யாருன்னு தெரியுமா? சென்னையில தெரியாது. கிராமப்புறங்கள்ல ஏகப்பட்ட வேற்றுமை. கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துருச்சுங்க. இப்ப என் பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. எந்த சாதியினர் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு நாடார் கம்யூனிட்டியில நான் ஒரு சாதி தலைவர். பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாது, எதிர்த்து வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கிற சூழல் நானே அந்த சூழல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா எங்க அப்பா அம்மா ஒரு கிராமத்துல அங்காளி மங்காளி மாமன் மச்சான் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா இப்பவே அந்த கிராமம்ல ஏமா இந்த புதுசா ஒருத்தர் குடி வந்தா யாரு மாதிரினா அவங்க யாருன்னு தெரியல. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப அதெல்லாம் மாறி வந்துருச்சு. ஆனால் நம்ம சாதி வெறி அதிகமா யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நாங்க எங்களை ஒடுக்கப்படுறோம், நாங்க இவங்கனால அசிங்கப்படுறோம், கேவலப்படுறோம். இப்போ எழுதி வச்சுக்கோங்க. நாடார் சமுதாயத்தை என்ன சொல்றாங்க? நாடார் சமுதாயம் ஏப்பா இன்னைக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ளே உங்களை விட மாட்டாங்க. ஆனா அதே நாடார் சமுதாயம் கோயிலை கட்டி என்ன நீ விடலைன்னா என்ன, நீங்க அனைத்து சமுதாயம் இந்த கோயிலுக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது நாடார் சமுதாயம். தன்னைத்தானே நாங்க உருவாக்கி நாங்களே செதுக்கி நாங்களா வளர்ந்துக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஒரு பொட்டிக்கடை வச்சிருப்பான், ஒரு சைட் இருக்கும், ஒரு 10 ஏக்கரை 5 ஏக்கரை சைட் போட்டிருப்பாங்க. அந்த பொட்டிக்கடை மட்டும் இருக்கும். அது எப்போ அடுத்த 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அந்த டெவலப் ஆயிருங்கிற நம்பிக்கையில அங்க வீட்டை கட்டி 50,000க்கு 1 லட்சத்துக்கு அந்த இடத்த வாங்கி வீட்டை கட்டி கடையை கட்டி உட்காந்து அதை டெவலப் ஆகி இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா எல்லா பக்கம் நாடார் சமுதாயம் வளர்ந்து நிக்குது. அதை யாரு வளர்த்துறது? நாங்களே வளர்த்த. எங்களை கோயிலுக்குள்ள உள்ள விடல அப்படின்னோனையும் நாங்க என்ன பண்ணோம்? நாங்க கோயில் கட்டி அனைத்து சமுதாயம் நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். இன்னைக்கு இருக்கு. திருச்செந்தூர் கோயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவநாடார் 200 கோடி நன்கொடை வழங்குறார். ரோஷினி நாடார் அவங்க என்ன சாதி வெறி பிடிச்சவங்களா? அவங்களோட அடையாளங்க அது. நாடாருங்கிறது எனக்கு நான் பின்னாடி வச்சிருக்கிறேன்னா என்னோட கலாச்சாரம், என்னோட வாழ்வியல் எப்படி இருக்கும், என்னோட குடும்பம் எப்படி இருக்கும், எங்களோட நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும், எங்களோட சுப நிகழ்ச்சிகள் எப்படி நடக்கும், எங்களோட முதல்ல ஆதிவாசியா இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் தொழில் முறையா அவங்கவுங்க சமூகமா பிரிஞ்சாங்க சார். அதுக்கப்புறம் கலாச்சாரம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையில மாறிட்டு தான் வந்திருக்கு. நீங்க எந்த கலாச்சாரத்தை இதுல நீங்க காப்பாற்ற போறீங்க? முதல்ல ஆதிவாசியா அந்த கலாச்சாரத்தையா, இல்ல இடையில வந்த கலாச்சாரத்தையா, இல்ல இப்ப எந்தெந்த தொழில் எல்லாரும் இப்ப நீங்க அரசியல் நடத்துறீங்க? சட்டத்தை இயக்கிய அம்பேத்கர் சட்டத்தை இயக்குறாரு. இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வர்றாரு. நம்மளுக்கு ஒவ்வொரு படிப்பை கொண்டு வரும் பொழுதும் அதுல சாதியை கொண்டு வந்துடுறாங்க. அது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது. இடஒதுக்கீடு எப்படி தெரியுமா நம்ம தீர்மானிக்கணும்? வருமானத்திற்கு கம்மியா இருக்கிற, வருமானம் அதிகமா இல்லாத, குறைந்த வருமானத்தை பெறுகின்ற, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு எக்கனாமிக்கலா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு சாதி வச்சு கொடுக்குறீங்க? அம்பேத்கர் எழுதுறதுக்கே மாறா இருக்கு சார், முரணா இருக்கு சார். அப்புறம் அவர் சாதியால இத்தனை வருஷமா சொல்லி அவர் ஒரு சாதி தலைவரா தான் எல்லாரும் பாக்குறாங்க சார். அது பாக்குறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? காமராஜரை சாதி தலைவரா தான் பாக்குறாங்க. ஒத்துக்கிறீங்களா? முக்குலத்தோர் ஒத்துக்கிறீங்களா? சொல்லுற முத்துராமலிங்க தேவரையும் சாதி தலைவரா பாக்குறாங்க. அம்பேத்கர் நாங்க கொண்டாட மாட்டோம்னு சொல்றோம். சார், அம்பேத்கரை நீங்க கொண்டாடுறதுனா எக்கனாமிக்கலி எப்படி நீங்க? நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படி எல்லாத்தையும் அப்படி வரமுறையா கொண்டு வந்துட்டாங்க. என் முன்னோர்கள் அப்படி கொண்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பத்திரங்கள்ல பாத்துட்டோம், ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள்ல ஒரு பேர் போட்டதுன்னா இன்னாரோட மகன் இன்னாருன்னு சொல்லி, இந்த நாடாரோட மகன் இந்த நாடார், இந்த நாடாரோட மகன் இவள் அப்படின்னு சொல்லிதான் போடுறாங்க. அதே சமயம் பத்திரத்துல பாத்தீங்கன்னா உப்ப மூப்பன் இருந்து நாடார் சாணார்னு சொல்லி அப்படியே வருஷம் இவர் கவுண்டர் அந்த கவுண்டர் இந்த கவுண்டர்னு வருது. இன்னைக்கு அது பத்திரங்கள்ல பல பத்திரங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நிலம் வாங்கின இடம் பத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது எப்ப இருந்து வந்துச்சு? அதை அப்படியே கடைபிடிச்சு கொண்டு வரணும். கலாச்சாரத்தை, தன்னோட கலாச்சாரத்தை, என்னோட திருமண சடங்குகள் எப்படி இருக்கும்,
என்னோட ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சடங்குகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு ஒரு சடங்கு இருக்கும். என்னோட கல்யாணத்தை வேற மாதிரி நடக்கும். அதுக்காகத்தான் அடையாளப்படுத்திக்கிறோம். அது தமிழ் கலாச்சாரமா நம்ம பாக்குறோம். அது இப்போ இன்னைக்கு தென் மாவட்டங்கள்லயும் சரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லயும் தன்னோட ஜாதி பேரை இணைச்சுக்கிறாங்க, இணைத்து வச்சுக்கிறாங்க. மாறி இருக்கு. பெரியாருக்கு அப்புறம் மாறி இருக்குன்னா நீங்க பெரியாரே ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டது இருக்கு வேணுமா உங்களுக்கு? அவரே நாயக்கர்னு கையெழுத்து போட்டிருக்காருங்க. யாருங்க சாதி இல்லைன்னு சொன்னா? பெரியார் சொல்லிட்டாரா? சொல்லிட்டு போயிட்டாரா? அவர்தான் பேர் எல்லாத்தையும் நீக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாதியை ஒழிச்சிட முடியுமா தமிழ்நாட்டுல? அது ஒழிக்கணும்னு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்ரை பண்றாங்க? சரி, சாதி ஒழிக்கணும்னா முதல்ல தன்னோட ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சாதிக்கு அடையாளத்தை இல்லாம கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு சார். முதல்ல அடிமைப்பட்டு இருக்கிறவங்க நீங்க தான் சொன்னீங்க, அதிகாரத்துக்கு நாங்க வரணும்னா நாங்க எங்களுக்கு ஒரு சாதிக சங்கத்தை கிரியேட் பண்ணிருக்கோம், சாதி கட்சிக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆதிக்கம் செலுத்துறவங்க, அடிமைப்பட்டுக்கிறவங்க எல்லாருமே அதிகாரத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து அவங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. சரி, அதை தன்னைத்தானே நம் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களே தன்னை வளர்த்துக்கணும், பொருளாதார ரீதியா வளர்த்துக்கணும். இப்ப நாடார் மட்டுமே இன்னைக்கு மளிகை கடை வச்சிருக்கு. இன்னைக்கு சொல்றேன், நாடார் மட்டும் இன்னைக்கு மளிகை கடை வைக்கல, தேவர் எல்லாருமே மளிகை கடை வச்சிருக்க, முஸ்லிம்ஸ் வச்சிருக்காங்க. அதுபோக பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் எத்தனையோ பேரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கடைகள் நிறைய வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. எல்லாத்தையும் வாழ வைக்கிறது தமிழ்நாடு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்க சாதி அடையாளம் தான் இந்த சாதி வெறியா மாறுது, ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்கவே முடியாது. சாதி வெறியா மாறக்கூடாதுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. சாதி வெறியா எப்படி மாறக்கூடாதுன்னா நம்ம படத்துங்களை பார்த்து எல்லாம் சேர்ந்து மக்கள் சாதி வேணாம் அப்படின்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. எது எல்லாம் இந்த சடங்குகள் தான் எங்களை தீர்மானிக்குது. சாதி அடையாளம் வேண்டும் வேண்டும் வேணும். சாதி அடையாளம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. தன்னோட சாதி அடையாளத்தை வெளியே காமிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு பறையரா இருந்தேன்னா சாதிய சதா நாடா சதா பறையர் தான். புரியுதுங்களா? இன்னைக்கு திருவாவளவன் இருக்காருன்னா அவர் பறையர் சமுதாயம் கெத்தா அவர் சொல்லலாம். அவர் யாரும் கொண்டாடாத ஆளா அவரு? இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்காக, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு களத்தில் நிக்கிறாருல்ல. அந்த சமுதாய மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்கள், தன்னோட வாழ்நாள திருமணமே பண்ணாம கழிச்சிட்டாருல. இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக அவர் போராடிட்டு தான் இருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சாதி அடையாளம் தேவை. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, எல்லாம் நீங்க கடைசி வரை வர மாட்டீங்களா சார்? பாட்டாளி மக்கள் கட்சியில பொருளாளர் நாடார் சமுதாயம் திலகபாமா. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்னும்பாங்க, வன்னிய கட்சியும்பாங்க. புரியுதுங்களா? அது ஒவ்வொரு தன்னோட அதுதான் சொல்றேன். பாட்டாளி மக்களுக்கு ராமதாஸ் அவர்கள் போராடியது வன்னியரோட இடஒதுக்கீடுக்காக போராடியார். 27 பேர் அந்த இடஒதுக்கீடுக்காக உயிர் நீத்திருக்காங்க. அது முழுக்க அந்த வன்னியர்களுக்கான வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி நான் சான்றோர் மக்கள் கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா அது நாடார்களுக்கு பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற, ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது மக்கள் தான் அப்படின்னு நீங்க எப்ப வர்றது அப்படின்னு கேட்கறேன். முதல்ல தன்னோட சமுதாயம் அந்த நிலைமையில இருந்து மேல கொண்டு வந்துட்டு அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றிணைச்சு கொண்டு வர முடியும். இப்போ நான் முதல்ல என் சமுதாயமே பின்னடங்கி இருக்கு. எங்க கொங்கு மண்டலத்துல நாடாளுக்கு அரசியலே அங்கீகாரமே கிடையாது. முதல்ல அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் செப்டம்பர் 21 அரசியல் மாநாடுன்னு ஒரு மாநாடு போடுறேன். அண்ணன் எல்லா சாதி தலைவர்களும் வர வைக்கிறேன். சமூக நீதி மாநாடு. நான் அந்த ஏற்பாடுகளை நான் முன்னெடுத்து கொண்டு போறேன். சதா நாடார் அவன் சாதி தலைவர், அதனால நான் போகக்கூடாதுன்னு வேல்முருகன் சொல்லல, யார் ஈஸ்வரன் சொல்லல, வடிவேல் ராமன் சொல்லல, ராஜ்கவுண்டர் அவரும் சொல்லல, முத்துச்சாமியான்னு சொல்லல, தோப்பு வெங்கடாச்சலம் சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் எங்களோட இது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சரியான முறையில எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லையே, ஜாதி கட்சி ஆயிடுச்சு, கொங்கு மண்டல கட்சி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரே சமுதாயத்தினருக்கு மாவட்ட செயலர், மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட எம்எல்ஏ, எம்பி. அப்ப இதை எப்படி பாப்பீங்க? எங்களுக்கு யாரு அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அவங்க கூட நாங்க கூட நிக்கிறோம். இங்க எங்க ஜாதி வெறி இருக்கு? சாதி உணர்வு தானே இருக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களை நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்கள். வணக்கம்.